ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒன் ஸ்பீட் இந்த கேம் இருக்கு கைஸ். நான் அதான் ட்ரை பண்ண போறேன். என்ன ப்ரோ எங்களுக்கே தெரியாம ஆட்டி வச்சிருக்கீங்க அப்படி கேட்டிங்கன்னா, நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி தண்ணி வந்துச்சு. ஆக்சுவலாக நான் நூப்பு தான். நான் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பண்ணேன். இதுக்குள்ள ஓனா கைஸ் உங்களுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஐயோ ஏன்னா இந்த டெக்னிக் இருக்காது, எனக்கு ஏமாத்திட்டு போட்டாரு. இந்த டெக்னிக் யூஸ் ஆகுங்க. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க கைஸ். உங்களுக்கு முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, எங்க ஓரத்துல போனா வராது சொன்னாரு. இவ்வளோ ஓரத்துல போனா எடுத்துடுவோம். அவ்வளோ ஓரத்துல இருக்கணும் போடாமப்பல அப்படியே கைஸ் சொல்ல மறந்துட்டேன். எர்த் கேமிங் 2.0ன்னு ஒரு சேனல் இருக்கு. அதுவும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எர்த்து ப்ரோ உங்களுக்கு ஜெயிச்ச உங்கள் சேனலில் சொல்லுவீங்க. ஆமாம் கைஸ், என் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் உங்கள் ஐடி சென்ட் பண்ணிட்டு _ சென்ட் பண்ணிட்டு என் ஐடி அந்த கரெக்டாக பல்லாரினாக்கிட்டே போகிறானே. நீங்கள் உங்கள் ஐடி வச்சுட்டு ஐடி பேரே வைக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த இப்போ சரவணா ஜிஎஃப் வந்து எர்த்து ப்ரோ உள்ளது. இப்போ சரவணா / சரவணா _MAGF அப்படி போடணும். அப்படிதான் எடுத்தோன்னா மிஸ்டர் அஜித் கேமிங் ஃபேமிலி அப்படி வச்சுக்கணும். மோஸ்ட்லி அப்படி தான் ஆகிக்கணும் கைஸ். அதுக்குன்னு சரவணான்னு வச்சிடாதீங்க. என் கிளாஸில் அப்படி தான் இருக்காங்க. அறிவாளிங்களா ஒருத்தனை ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க மேமு. அதுக்குன்னு எக்ஸாம்பிள் காப்பி அடிச்சுன்னா டீச் பண்ணிட்டு மேமுக்கே அடா பாவி புயலே போடாமாப்ல அவுட் ஆக போறீங்க. 50 எங்க நம்ம வச்சு என்ன வாங்க முடியும்? ஒன்றுமே வாங்க முடியாது. 50 100 கால இது வாங்க. என்னங்க அது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துருக்கு, சப்ஸ்கிரைபர் ஆவாங்களோ? இன்னைக்கு அது ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சாயங்காலம் தான் எடுக்க சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் வரல கைஸ். ஒர்க்கால எனக்கு ஏஜ் எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வியூவர் சொல்ல மாட்டேன். எர்த் கேமிங் 2.0ன்னு சேனலுக்கு அதையும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் தட்டி விட சொல்லியிருக்கேன். ஆமாம் கைஸ், எர்த்து ப்ரோ கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் சென்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபாலோ பண்ணுங்க அவங்க. ஆமாம் கைஸ் சொல்லிட்டேன். இனிமேல் நான் வந்து சான்சஸ் ஆஃப் நான் எர்த்து ப்ரோ கிட்ட விளாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து நான் கமெண்ட் போட்டு விட்டேன், ஏன் ப்ரோ உங்ககிட்ட அந்த மாதிரி போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அப்படிலாம் பார்த்தா அந்த பீஸா எஸ்கேப் இல்லை கைஸ். அது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அதை போட்டு. அப்போ வந்து எர்த்து ப்ரோ சொல்லியிருக்காப்புல என்கிட்ட இது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு தான் ஞாபகம் வருது, என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக இருக்கு. அப்படிதான் அப்பொழுது எனக்கு ஞாபகமே ஆட பாவியில அப்போதான் தெரியுது இவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் முடிஞ்சல. அப்படிதான் அப்புறம் தான் இந்த சரி குட்டி எடுத்துக்கிட்டா கொடுங்க அப்படி குட்டி அதுலேயும் பார்த்தா குட்டி எடுத்துக்கு ப்ரோ கிட்ட பார்த்தாலும் அதுலேயும் ஈஸியாக தான் இருக்குது. இல்லைனா சம் ரேண்டம் ரோப்ளாக்ஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி 1K தான். ஓகே கைஸ், என்னங்க அது வெறுப்பாக இருக்கு. கடைசியில் பார்த்தா ஓர பார்க்க ஆரம்பிச்சாங்களே. ஆமாங்க சொல்ல மாட்டேன். எர்த்து ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எர்த்து ப்ரோ பற்றி பேசிட்டு இருக்கேங்க. எதுக்கு எவ்வளோ வேணும்? 38 சொல்ல மாட்டேங்க. என்னன்னா நீங்கள் வந்து அதான் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டேன். சரி உங்ககிட்டயாச்சும் அவங்களுக்கு சரி உங்ககிட்டயாச்சும் இது இல்லைன்னு சொன்னீங்க. உங்ககிட்டயாச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இல்லை. அதான் நான் வந்து சொன்னேன், சரி உங்ககிட்டயாச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இல்லையே, சரி ஃப்ரெண்டு முடிஞ்சிச்சுல, சரி ஃபாலோ பண்ண சொன்னார். கடைசியில் பார்த்தா ஐடி தேடி பார்த்தா எர்த்துப்ரோட செகண்ட் ஐடி தான் இருக்குது. அதோட என்னால் ஃபஸ்ட் ஐடி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஐடி கண்டுபிடிக்க முடியல, செகண்ட் ஐடி கண்டுபிடிச்சிட்டேன். எர்த்துப்ரோட செகண்ட் ஐடி.
எர்த் கேமர்ஸ் ஒய்டி, எர்த் கேமர் ஒய்டி, வெறும் அவ்வளோதான். அதே மாதிரி யூடியூப்னு ஒரு வேர்டு வராது கைஸ் இந்த ரோப்ளாக்ஸில். அப்படி என்னதான் ஆச்சு? இது கேம், இது ஆப் கிடையாது. அதில் யூடியூப்பை ஹேக் பண்ணி வச்சுருக்காங்களோ? ஆமாம் சொல்லலாம். ஆமாம், அதே மாதிரி சரி இன்னொன்று சொல்கிறேன். அந்த சொன்னதில் கைஸ் கிட்ட அது வந்து என்னன்னா நான் கமெண்ட் பண்ணி விட்டேன். சரி உங்ககிட்டயாச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் முடிஞ்சு, என்கிட்ட இன்னும் இல்லை. ஆனால் என்கிட்ட நம்புங்க கைஸ், என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது. இன்னும் ஃப்ரெண்டுனா 1 2 3 4 5 6 7 8 9. இது நான் என்னோட மொபைல் ஐடி 10 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சரி அது வந்து எதுக்கு கிட்ட இப்போ 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க அப்படியே நினச்சா கூட சம் சான்சஸ் இருந்தாலும் ஏஜிஎஃப்பும் என்கிட்ட ஃப்ரெண்டு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க உங்களுக்கு ஏங்க தப்பான ஐடியா வந்துட்டேங்க, அதையும் சான்சஸ் போய் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். அப்படின்னாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. என்ன கைஸ் எங்கே பார்த்தாலும் ஏஜிஎஃப் எங்க ஆனாச்சு ஏஜிஎஃப்னு சொல்கிறவே எம்ஏஎஃப் அப்படியாச்சாலும் எம்ஏ வெறும் எம்ஏன்னு வச்சா நல்லா இருக்காது கைஸ். எம்ஏஎஃப் மிஸ்டர் அஜித் ஃபேமிலி வச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் 4 வேர்ட்ஸ் ஆக்கினேன். இல்லைன்னா ஆக்கியிருக்க மாட்டேன். என்னங்க அது 500 வின்ஸ் வேணுமா உனக்கு? ஆல்ரெடி இதுக்கே அண்ணன் வந்து குத்து மிதிப்பாங்க. எவ்வளோ ஃபீலாக கிடைக்கும் பாரு அண்ணே, அந்த மாதிரி தான் கொண்டு சரியா? அதான் சரி, நீ வந்து முதல்ல பேசுதா? அதான் நான் முதல்ல பேசுகிறேன், நீ ஒழுங்கா போ. முதல்ல நான் போகிறேன் நீ முதல்ல பேசுகிறா மண்டையா. அட பாவி, இப்படி பேசி புட்டியடா. அதான் அப்படியே ஒழுங்கா பேசுறியா அடிக்கா. அட பாவி, நீ கேம்ல இருக்க வேண்டாடா. அட பாவி, நல்ல வேலை கண்ணுக்கு தெரியாது. அட பாவி, என்னை அவுட் ஆகி முடியாடா. எங்க டாப் ஸ்பீட்ல எடுத்து ப்ரோட ஐடி இருக்கா பார்ப்போம். டிவிக்கே என்னங்க அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஸ்பீட் டாப் ஸ்பீடுன்னா கியூடியா அந்த கைஸ் குட்டியன் நல்லா இருக்குல்ல கைஸ் பேரு குட்டியன். குட்டி எடுத்து கேமர் மாதிரி குட்டியன்த்து கேமர் அப்படி வச்சா நல்லா இருக்கும். எர்த் ப்ரோ கிட்ட இருக்குல்ல, சும்மா அந்த பேர் நான் தான் கண்டுபிடிச்சேன். குட்டி எடுத்து பேர் நீங்களா கண்டுபிடிச்சிங்க இல்லை, அவர் வச்சுதான். ஆனால் நான் வந்து குட்டியன் குட்டி KUTTYN நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் கடைசிக்கு அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டேன். நான் இனிதானே கண்டுபிடிச்சோம், இன்னைக்கே போயிடுச்சேன். ஏன்டா மண்டையா, இதுக்கு ஆனால் ஸ்பீட் வைக்கக்கூடாது. அந்த ஃப்ளாஷ் பை இருக்கான்ல, ஃப்ளாஷ் கேம் ஏங்க அது வெறுப்பாக இருந்துச்சுங்க ஃப்ளாஷ் கேமு. ஆனால் அந்த டெவ் வந்து ரொம்ப இது நூப்புமே வச்சுருக்காங்க இஸ் கேமு. முதல்ல போனா ஃப்ளாஷ் மாதிரி போகணும், அதுக்கப்புறம் வரதான் டெலிபோர்ட் ஆயிடணும். பிலீவ் காட். எங்க இந்த EGF இருக்காரு, என்னோட அப்பா அக்கௌண்ட்ல நரட்டோ EGF இருக்காரு. நரட்டோ EGF கைஸ் நான் பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். எடிட்டு பண்ண போறவங்க ஆல்ரெடி எடிட்டு தானே ப்ரோ இருக்கீங்க. இல்லை 30 நாள் வேணுமா தங்கனுக்கு? என்னங்க இது எத்து ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல இந்த நம்பர்ஸ் கம்ப்ளீட் நான் கண்டுபிடிச்சேன். இந்த வீடியோ EGF கண்டிப்பா நம்ம வந்து எத்து ப்ரோக்கு காமிக்கிறோம். எத்து ப்ரோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துருங்க சொல்லிட்டேன். இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குல்ல ப்ரோ, இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், இந்த இந்த 10 15 4 இந்த மாதிரி 4 நீங்கள் நான் எடுத்து ப்ரோ வந்து 4000 சேர்த்துருந்தேன் இந்த ரன் ஸ்பீடு. ஆனால் கடைசியில் பார்த்தா 900 போச்சு. நீங்கள் ஓடுறது இந்த கேமே கணக்கு ஓடுற வச்சு தான். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குல்ல ப்ரோ, உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள இந்த பாக்ஸில் நின்றா அதில் நின்றா
அதுக்கு தண்ணி இப்போ வந்து நம்ம வந்து 0 ஸ்பீடு ரெக்காயர் பண்ணால் 2 ஸ்பீடு வரல, அதில் நின்றா 2 ஸ்பீடு தான் வரும். கேமிங் ப்ரோவா? இப்போ வந்து 15 வைங்களேன், 15னா அப்போ 15 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 30 நீங்கள் 30,000 வச்சுருக்கீங்க, ஆனால் அதில் வந்து 10,000 ஸ்பீடு கொடுக்குறேன். 10,000 நின்றால் தான் 10,000 ஓடுனா கிடைக்கும். இப்போ நீங்கள் 0 லெவலில் போய் நிறுத்திங்கன்னு உங்களுக்கு 2 மட்டும் தான் ஆயிரும். ஆனால் அது வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியல. போடா மாப்பிள்ள அவுட் ஆகாத மாப்பிள்ள, போயிடு மாப்பிள்ள, சொல்லிட்டேன் மாப்பிள்ள, இல்லைன்னா அடிச்சு தூக்கிடுவேன். மொத்த அடிச்சு தூக்க போறேன்டா. 6ஆம் லெவல் எவ்வளோ? 50. இதுக்கு பேசாம அங்கேயே போய் முக்கிட்டு இருக்கலாம்ல. என்னங்க இது? டிஃப்னிக்கியா? என்னது இது? என்னையா பேர் இது? டிஃப்னிக்கின்னு இது எவ்வளோ 10 சிக்கன் ஐட்டம் ஸ்டாக். என்னங்க இது? இதாங்க அது ஒருத்தர் ஜெய் அங்கே பார்ப்போம். ஜெய் எங்கேயா இருக்கு? 4 சிக்கன் மாறிட்டியாடா? என்னங்க அது ஏமாத்தி விட்டாங்க, சிக்கன் வரலங்க. பாவீங்களா, ஏன்டா ஏமாத்தி விட்டீங்க? நான் ஐயோ 3 வீட்டில் என்ன நினச்சேன். எங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகிறானா, நான் ஸ்பீடாக வருவேன். நீ எவ்வளோ ஸ்பீடாக போறியோ நான் அவ்வளோ ஸ்பீடாக வருவேன். அடுத்து தூக்கிட்டா இந்த பயப்புல. ஏங்க பலரினா ஸ்பான் ஆயிடுச்சுங்க. ஓய் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. வரட்டா? ஜம்ப்பு 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 ஜம்புக்கு ஜப்பா ஜம்புக்கு ஜம்புக்கு ஜம்புக்கு. கைஸ் இந்த சாங்கு எத்து ப்ரோ மஸ்ட் பி வாட்ச். இந்த 3 எஸ்கேப் இருக்குல்ல கைஸ், மைண்ட் கிராஃப்டில் எத்து ப்ரோ போட்டது. அதில் வந்து இந்த போலீஸில் வந்து திருநன் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. எத்து ப்ரோ கூட்டி ஏற்றோம். அதில் வந்து ஒரு ஃபவுண்டன் இருந்துச்சு. அதில் வந்து அது வந்து தண்ணிக்குள்ளே போவாங்க கைஸ் ஃபவுண்டனில். அதுக்கு பதிலாக என்னாச்சுன்னா அடப்பாவி, அது வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகாமல் அவங்களுக்கு வந்து ஜம்புக்கு ஜப்பாமல் ஆயிடுச்சு. அவங்களால போக முடியல, அப்படியே டாப்பில் நிற்கிறாங்க. சரின்னு குதிச்சு பார்க்குறாங்க. ஜம்புக்கு ஜப்புக்கு மாட்டா பாட்டுக்கு நின்று. அந்த தான் கைஸ், அந்த பாட்டு தான் கைஸ் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். எங்கள் மெமரி பவர் இருக்குது கைஸ், மெமரி 2 இயர்ஸ் ஆகுது. என்ன ஆடா பாவி ஏன்டா 10 எடுத்தா? 6-7ங்க, 6-7. இப்போ எடுத்துகிட்டு நிலமையில தான் கைஸ் நானும் இருக்கேன். அவருக்கும் இந்த ஃபேஸ் கேம் வந்து முன்னாடி இருக்காது. இப்போவும் மொத்தம் டே மண்டையா இல்லை பூ 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 6-7. ஐ லவ் எவ்ரி லாஸ்ட் பிரெயின் ராட் ஸ்டில் பிரெயின் ராட். குட்டியத்தோட டிஸ்கிரிப்ஷன் அது எப்பறம் பார்த்தா அப்படி கேட்டிங்கன்னா சும்மா பார்க்கலாம் பார்த்தேன். இன்னும் எது இது எழுதி இருக்கு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனு. அட பாவி சே, நான் குட்டியதே பரவாயில்ல கைஸ் இருக்கு. நான் இருக்கேன் பார்த்தீங்களா? இல்லை நூபு மாதிரி நடந்துக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ்? நூபு நான் தான் நூபு. நல்ல வேலை நூபு மாதிரி போடல நீங்க, இல்லைன்னா அடிச்சு தூக்கி இருப்ப. என்னங்க டேய் பலரினா வரட்டாமா? அண்ணே வரேன் நாளைக்கு, சாப்பிட்டு தூக்கிட்டு வரேன் நாளைக்கு. நீங்களாம் கிழிச்சனே அதெல்லாம் அப்படிதான்டா. அட பாவி என்னங்க ஏமாத்தி பேசுறான்? அட பாவி உனக்கு இருக்கடா காதுலே. என்னங்க இது வெறுப்பா இருக்கு. இந்த சவுண்டு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க ஸ்பீடா போறாங்க, கரெக்டா எல்ல போய் உட்காந்துருக்காங்க. என்ன டே 20 ரூபாய் எடுத்துட்டு போடா. 100 ஸ்பீடு ரெக்கமெண்டட். எங்க வீடு எங்க போலாம்? 80 வச்சிருக்கோம். ஸ்டேஜ் போய் அழகா போடா தம்பிடா. வேணாங்க. என்னங்க இந்த ஸ்பாட் ஈஸியானது. இது முடிக்கட்டும். இது தம்பி பொங்கல் போடா வந்துட்டான். 50 ஆட்டையை போடு. சோகை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வந்துடும். இந்த கேமுக்குலாம் ப்ரோ பார்ட் 2 கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே அந்த டைலாக் நம்ம சேனலோட டைலாக் வந்து அதுதான். அதெல்லாம் அப்படியே
என்னங்க ஸ்பீடு 72 அப்புறம் ஏன்டா 50ல் போன மாதிரி போகிற? ஸோ இதோட வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சிடலாம், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட வச்சுக்கலாம். பாய்.